ரிஷபராசி என்பதுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நிறைய பேர் என்னென்னா கூட பிறந்தவங்களுக்காக அவங்க அம்மா அப்பாக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நாம் அவங்களுக்கெல்லாம் செஞ்சோம், கடைசியில் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்களால தான் இன்னொருத்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, நான் இது மாதிரி எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, திரும்பி என் வாழ்க்கையில் நான் உயருவேன், கண்டிப்பாக வெற்றி பெறுவேன், என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த பாசிட்டிவிட்டியோடு இருந்தாங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பது நிறைய குடும்பத்துக்காக, ஃப்ரெண்டுக்காக, மனைவிக்காக, கணவருக்காக, கணவரோட குடும்பத்துக்காக, மனைவியோட குடும்பத்துக்காக செலவு பண்ணிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அவங்க நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல், ஏன்னா அவங்க பிறந்ததே அதுக்காக தான், மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அப்போ நான் இன்னும் கொடுக்கறதுக்கு அதிகமாக சம்பாதிப்பேன்னு ஒரு பாசிட்டிவிட்டியோடு எழுந்தாங்க அப்படின்னா 2026 ரிஷபராசி என்பது உச்சத்தை தொடக்கூடிய வருஷமாக இருக்கும்.